ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த முருகன் வாக்கினை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். ஆமென் செல்லமே. நீ ஆசைப்பட்டு கேட்டதை உன் கைகளில் ஒப்படைச்சு நீ எதிர்பார்த்த நல்லதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இனி வரும் நாட்கள் எல்லாம் உன் வெற்றிக்கான பாதையாக இருக்க போது. இந்த நல்ல நாளிலிருந்து இனி நடக்க போகிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்படதான் போகிற. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடந்திருக்கலாம். சில ஆபத்துகளும் விபத்துகளும் சிறு வகையில் நடந்திருக்கலாம். அதுக்காக நீ தோற்று போயிட்ட, நான் உன் கூட இல்லை, உனக்கு அருள் செய்யலை, ஆதரவு கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. சில விஷயங்கள் உனக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துடக்கூடாது, எந்த விதத்திலும் நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு தான் உனக்கு வரவிருந்த பெரிய பிரச்சனைகளை இப்படி சிறு ஆபத்தாகவும் விபத்தாகவும் கொடுத்து நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அது புரியாமல் நீ கோவப்படாதே. உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. சவால்களையும் சங்கடங்களையும் பார்த்து நீ பயப்படாதே. உன் மனசாட்சிப்படி நீ சரியான முடிவை எடுக்க தயாராகு. இந்த முருகன் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை கொடுப்பேன். ரொம்ப நாளாக உன் மனசில் இருந்த கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கான மன மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேனேன் செல்வமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்தி உனக்கான அற்புதங்களை நிகழ்த்தி தரப்போகிறேன். என் அப்பன் முருகன் ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறாருன்னு சொல்லி கவலைப்படாத. மனசு உடஞ்சி போகாமல் நீ தைரியமாக இருந்தீனா கூடிய சீக்கிரமே நெருப்பில் பிரகாசிக்கும் பொன்னை போல உன் வாழ்க்கையை மிளிரச் செய்வேன். தங்கம்ன்றது பார்க்க பளபளப்பாக இருந்தாலும் அதை நெருப்பில் போடும்போது தான் அதில் இருக்கிற அசுத்தங்கள் விலகி அதில் இருக்க மாசுக்கள் அகன்று தங்கம் பிரகாசமாக ஜொலிக்கும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்து, பிரச்சனை, கஷ்டம் என அனைத்தையும் தகத்தெறிந்து விலகி போகிறதுக்காகவே உனக்கு சோதனைகளை கொடுத்தேன். நெருப்புங்கிற இந்த சோதனைகள் உன்னை பொன்னாக ஜொலிக்க வைக்க போகுது என் செல்லமே. உன்னுடைய வலியும் வேதனையும் ஒருபோதும் உன்னை பலவீனமாக்க நான் விட்டுட மாட்டேன். உன்னை வலிமையாக்குவதற்காகவே இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நடப்பதை எல்லாம் உனக்கு தண்டனையாக நினைக்காதே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே இது எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். காலம் எழுதி வச்சதை இங்கு யாராலும் அழிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் எது நடக்கணும் நான் எழுதி வச்சிருக்கணும், அதன்படி தான் ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இதற்கான முடிவாக நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போகிற. இப்போது இருக்கும் உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றி தர நான் தயாராயிட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் நீ தைரியமாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் என் செல்லமே. சில நேரங்களில் கஷ்டம் இருக்குது நீ புலம்பிக்கிட்டே இருக்கியே. கஷ்டங்கள் இருப்பதால் தான் இப்போது நீ இந்த சூழ்நிலையில் வந்து நிற்கிற. கஷ்டமே இல்லாமல் சுகமாக வாழ்ந்துடணும்னு நினச்சினா முன்னேற முடியாது என் செல்லமே. கஷ்டங்கள் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும். முதல்ல நீ உன்னை நம்பணும். என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்னு ஏன் மேலையும் நம்பிக்கை வைக்கணும். அப்படி நீ தன்னம்பிக்கையோடு என்னையும் நம்பும்போது கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசு உடைஞ்சு போகவும் கூடாது, மனம் தளர்ந்து போகவும் கூடாது. உன் மனசில் உண்மையான இறை பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஓம் சரவணபவன் என் நாமத்தை சொன்னீனா கண்டிப்பாக உன் கண்ணீரையே நான் உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுப்பேன் என் செல்லமே. சரியான நேரத்தில் உனக்கான சரியான மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். நீ நிற்காம நடந்து போய்கிட்டே இரு. எவ்வளவு வலிச்சாலும் வேதனையை கொடுத்தாலும் நீ அழுகக்கூடாது. பயப்படாமல் தைரியமாக நீ நடந்து போகும் பட்சத்தில் உனக்கான நல்லதை நான் எப்படியாவது நடத்தி கொடுப்பேன். உனக்கு எல்லா வகையிலும் நான் துணையாக இருந்து கூடிய சீக்கிரம் உனக்கு வெற்றி வாகை சூட வைக்க தான் போகிறேன். இன்னைக்கு
உன்னை கேலி பண்ணி சிரிக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீ ஜெயிக்கிறத பார்த்து அவங்களே அமைதியாக உன் முன்னால் கை கட்டி நிற்க தான் போகிறாங்க. இப்போ வேணும்னா உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரியாமல் உனக்கு குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் குழப்பங்களை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் அவமானத்தையே உனக்கான ஆயுதமாக மாற்றி காட்டுறேன். உன் கண்ணீரை தொடச்சி உன்னை சக்திசாலியாக புத்திசாலியாக மாற்ற போகிறேன். யாரெல்லாம் உன்னை வீழ்த்திட்டோம் அழிச்சிட்டோம் நினச்சாங்களோ அவங்க முன்னாலேயே நீ மரமாக எந்திரிச்சு நின்று அவர்களை நடுங்க வைப்பாய் என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னை சுற்றி உனக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த முருகன் இருந்து உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி கொடுப்பேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசுக்குள்ள சில விஷயங்களில் நீ தீர்மானமாக நல்ல முடிவை எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு என் செல்லமே. முதல்ல நீ யாரு, நீ என்ன செய்யணும், எந்த வழியில் போகணுன்றத தெளிவாக யோசிச்சு தீர்க்கமான நல்ல முடிவை எடு. முடிவை எடுத்த பிறகு நீ செய்ய வேண்டிய வேலையை பற்றி உனக்கு தயக்கமோ பயமோ வரக்கூடாது. செயல்களை மட்டும்தான் நீ சரியாக செய்யணும் என் செல்லமே. இந்த வேல் பிடித்த வேலவன் உனக்கு துணையாக இருந்து உன் மனசில் இருக்க பயத்தையும் கவலையையும் கலக்கத்தையும் சந்தேகத்தையும் அடியோடு வெட்டி தூக்கி எறிஞ்சிடுறேன். உனக்காக உன்னை நோக்கி வந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். உன் துணிவே உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த வெற்றிவேல் முருகன் உன் வாழ்க்கையில் வெற்றியை தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யும் கடமைகளில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க நினைக்காதே. கண்ணும் கருத்துமா உன் கடமையை நீ சரியாக செய்யும் போது தானே வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி பயந்து ஓட நினைக்காதே. கஷ்டத்தை பார்த்து நின்று அதை சமாளிக்க யோசி. கண்டிப்பாக எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுன்றத நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். உன் மனசில் வரக்கூடிய எல்லா எண்ணங்களும் உண்மை கிடையாது. சில எண்ணங்கள் உன்னை பயமுறுத்தும், சில எண்ணங்கள் உனக்கு தயக்கத்தை உண்டாக்கும், சில எண்ணங்கள் கவலையை கொடுக்கும். ஆனால் எல்லா எண்ணங்களையும் தாண்டி நீதான் உனக்கான செயல்களை சரியாக செய்யணும். உன் மனசுக்குள்ள பயம் வந்தாலும் உன் மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வந்தாலும் நீ அதை தாண்டி வாழ்ந்து ஜெயிச்சு நிற்கணும் என் செல்வமே. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையில் இது இல்லையே, நமக்கு இது கிடைக்கலையே நினச்சி ஒப்பிட்டு பார்த்தீன்னா அந்த ஒப்பீடே உன் மன அமைதியை திருடிவிடும். ஒப்பீடுங்கிறது அமைதியை திருடக்கூடிய திருடன். யார் வாழ்க்கையையும் உன் வாழ்க்கையோடு நீ ஒப்பிட்டு பார்க்காதே. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்குறேன் என் செல்வமே. பயத்தை விட ஒரு பெரிய சக்தி உனக்குள்ளே இருக்குது. அது தைரியம், அது நம்பிக்கை. இந்த தைரியமும் நம்பிக்கையும் இந்த முருகன் நான் தான் உனக்குள்ளே இருந்து உனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து கீழே விழுந்திருக்க உன்னை தூக்கி நிறுத்தவே காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அழுதாலும் நானே உன் கண்ணீரை தொடச்சி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எப்போதும் வாழ்க்கையில் எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்காதே என் செல்வமே. ஒன்று பயந்து பயந்து ஓடுற, இல்லாட்டி வாழ்க்கையில் பொண்ணையும் பொருளையும் தேடி ஓடுற. முதல்ல நின்று நிதானமாக யோசிச்சு சோதனைகளை எதிர்கொள்ள தயாராகு. சோதனைகளை தைரியமாக எதிர்கொண்டு சமாளிக்கும் போது உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் மனசில் இருக்க பயத்தை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். மற்றவங்களை போல வாழணும்னு ஆசைப்பட்டினா நீ உன்னையும் உன் வாழ்க்கையும் இழந்து விடுவாய். அதனால் அவங்கள போல இருக்கணும் இவங்கள போல இருக்கணும்னு ஆசைப்படாமல் நான் தனித்துவத்தோட தனி பாதையில் ஜெயிப்பேன்னு தயாராகு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வெற்றியை கொடுக்க நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உனக்கு தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் கூடிய சீக்கிரமே நான் சரி செஞ்சு கொடுக்குறேன். உன் நேரமும் காலமும் உனக்கான நல்ல நேரமாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில்
எப்போது என்னுடைய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து மழையை பொழிவிக்கணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா சரியான நேரத்தில் என் ஆசீர்வாதம் சிறப்பாக உன்னை வந்து சேரும். எதிலுமே அவசரப்படாம பொறுமையா நம்பிக்கையோட இரு. கண்டிப்பா நானே உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். இப்போது கூட நீ சந்தோஷப்படும்படியாக நீ எதிர்பார்த்ததையே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன் என் செல்வமே. வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து உன் அப்பன் முருகனாகிய நான் உன்னை தண்டிக்கிறேன்னு நினைக்காத. வாழ்க்கை நடப்பதெல்லாம் தண்டனை கிடையாது என் செல்வமே. கஷ்டங்கள் தான் உன்னை உயரத்துக்கு தயார் செய்ய கொடுக்கக்கூடிய பயிற்சி. உன்னுடைய கஷ்டங்களை தாண்டி நீ சோதனைகளை தாண்டி வெளிவரணும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் தயங்காம தைரியமா நில்லு. நம்பிக்கையோட நீ இருந்தீனா என் அருள் முழுவதையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். இப்போது உன் வேலையில சில பிரச்சனைகள் இருக்கு, உன் வாழ்க்கையில நிறைய பண கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உன்னை ஏமாத்துறாங்க, சில பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க, சில பேர் துரோகம் செய்கிறாங்க. இதுக்கு மேலே உன் உடம்பு வேற உனக்கு சோர்வை கொடுத்து ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்குதேன்னு தானே கவலைப்படுற. வருத்தப்படாத. ஒரே நேரத்தில் எல்லா கதவுகளையும் நான் மூடி வச்சிட மாட்டேன். ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை உனக்காக நான் திறந்து வைப்பேன். உன் வேலையை நிரந்தரமாக்கி உன் பண கஷ்டத்தை தீர்த்து பண வரவை உண்டாக்கி உனக்கு மன மகிழ்ச்சியையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்வமே. நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்தி எழுப்புவதற்காக என் கைகள் வரும். நீ அழுதாலும் நானே உன்னை ஆறத் தழுவி உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவேன். உன் வாழ்க்கை ஒருபோதும் இப்படியே இருந்துடாது. நிச்சயம் நீ முன்னேற தான் போற, வாழ்க்கையை ஜெயிக்க தான் போற. யாராவது உனக்கு கெடுதல் செய்ய நினைச்சா அவங்க தான் கெட்டழிஞ்சு போவாங்களே தவிர எந்த வகையிலும் நீ துன்பப்பட மாட்டாய் என் செல்வமே. இதுக்கு முன்பாக உனக்கு வரவிருந்த பல ஆபத்துகளை விலக்கி வச்சு தடுத்து நிறுத்தியது போல இப்போதும் உனக்கு தெரியாமலேயே நான் உன் கூட இருந்து எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உன்னை தொட முயன்ற தீமை என்னை தாண்டி உன்னை நெருங்க முடியாது. நானே உனக்கு பாதுகாவலாய் உனக்கு பாதுகாப்பு கவசமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் பயப்படாமல் ஓம் சரவணபவன் என் பேரை என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. யார் உன் மனசை காயப்படுத்த நினச்சாலும் அதை தாண்டி நான் உனக்கு மன மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில வெற்றியையும் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்வமே.